ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி vlogs. இன்னைக்கு பேப்பரையும் பெண்ணையும் மட்டும் வச்சு என்னென்ன கேம்ஸ்லாம் இந்த சம்மருக்கு விளையாடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நிறையா கேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கலாம், பட் இது ஒரு சின்ன மெமரி கலெக்ஷன் ஆர் ரிமைண்டர்னு வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இதில் நான் ஒரு 5 கேம் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேம் வந்து எக்ஸ்ஓ, இதை டிக்டாக் டோன்னு சொல்கிறாங்க. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் 2 பேர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பர்சன் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பர்சன் ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 எக்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக, ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, சைடில் இது 3 மடி அடித்தாங்கன்னா அவங்க தான் வின்னர். ஸோ நம்ம 3 எக்ஸோ இல்லை 3 ஓவோ சேர்க்க விடாமல் பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஒரு எக்ஸ் போட்டாங்கன்னா அதை நம்ம தடுக்கிற மாதிரி பக்கத்தில் கீழே ஒரு ஓ போடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பர்சன் செகண்ட் பாக்ஸில் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்கள சேர்க்க விடக்கூடாதுன்றதுக்காக தேர்ட் பாக்ஸில் நம்ம ஓன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவங்க கீழே எக்ஸ்ன்னு ரைட் பண்ணாங்கன்னா ஸோ அதை நம்ம தடுக்கிற மாதிரி பக்கத்து பாக்ஸில் ஓன்னு ரைட் பண்ணலாம். இதில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வின்னர் யாருமே ஆக முடியலை, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைனாலும் ஈஸியாக அனதர் பர்சன் வின் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் டைமண்ட். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஹரிசாண்டலாக 5 லைன்ஸ், வெர்டிக்கலாக 6 லைன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 to 13, 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பர்சனும் போட்டு நம்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் சேர்த்தோன்னே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, டைமண்டுன்னு எழுதியிருக்குல்ல, அதில் ஒரு டி அடிச்சுக்கலாம். அடுத்ததான் இன்னொரு டைமண்ட் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஐ அடிச்சுக்கலாம். ஸோ இப்படி வரிசையாக ஃபுல்லாக சேர்த்தோன்னே கடைசி டி வரைக்கும் அடித்தவங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்களோ, அடித்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். இப்போ வந்து இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த 6 அப்படின்னு சொல்லி 6 வந்து ஒரு கிராஸ் பண்ணுறீங்க. அனதர் பர்சன் வந்து ஒரு 4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கீழே இருக்க 4 நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 சொல்கிறீங்கன்னா 10 கிராஸ் பண்ணுவீங்க. அந்த பர்சனும் 10 கிராஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் அந்த பர்சன் வந்து ஒரு 11 சொல்கிறாங்கன்னா நீங்களும் அந்த பர்சன்ஸ் 2 பேருமே அந்த 11ன்றதை அவங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே கிராஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே கிராஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்பில் சேர்க்குற மாதிரி தான் கிராஸ் பண்ணணும். வேறு மாதிரி இப்படி அந்த கிராஸை வந்து இப்படி மாற்றி மாற்றி போட்டாலாம் வந்து டைமண்ட் வந்து சேராது. ஸோ அப்படி டைமண்டை வந்து சீக்கிரம் யார் சேர்க்குறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் ஹாலிவுட். இதில் எப்படின்னா நம்ம ஒரு இங்கிலீஷில் வேர்ட்ஸை மனசில் வச்சுக்கணும். இப்போ நான் ஃப்ளவர்ன்ற வேர்டை மனசில் வச்சுருக்கேன்னா அதில் மொத்தம் எத்தனை லெட்டர்? மொத்தம் 6 லெட்டர்ஸ் வருது. 6 டேஷஸ் போட்டுக்கணும். டேஷ் போட்டுட்டு நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து என் ஆல்ஃபபெட்டில் ஏலேருந்து Z வரைக்கும் என்ன லெட்டர் வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ அந்த லெட்டர் வந்து நம்ம நினச்ச வேர்டில் இருந்துச்சுன்னா அந்த டேஷில் ஃபில் பண்ணணும். சப்போஸ் அதில் இல்லைன்னா இந்த ஹாலிவுட்னு இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு லெட்டரை ஹச்சை அடிச்சுட்டு அவங்க என்ன லெட்டர் சொன்னாங்களோ அதை ஞாபகமாக அங்கே போட்டு வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி கரெக்டாக சொன்னால் அந்த டேஷில் போடணும். தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அந்த ஹாலிவுட்டில் ஒன்றா அடிச்சுட்டு நம்ம வந்து அந்த லெட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த ஹாலி அப்படின்றது முடிஞ்சிருச்சு, உட்டுக்கு அவங்க வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, ஹாலின்றது முடிஞ்சிருச்சு, அடுத்து உட்டுக்கு வரப்போகுது, இந்த டபிள்யூ நம்ம அடிக்க போனோம்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒரு க்ளூ கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் அப்படின்னு வச்சுருக்கோன்னா நான் வந்து நேச்சரை பற்றி நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு க்ளூ கொடுக்கலாம். இப்போ வந்து 3 லெட்டர்ஸ் வந்து இதில் அடியாயிருக்கு, HOL. பேலன்ஸ் இருக்கு 6 லெட்டர். ஸோ இந்த பர்சன் வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போ அனதர் பர்சன் வந்து இந்த 6ஐ விட கூட எடுக்கணும். கூட யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் வந்து பூஸ்ட். இதில் வந்து எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம். ஒவ்வொருத்தருக்கும் 3 சீட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். நமக்கு எது வேணாலும் எழுதிக்கலாம். அனிமல்ஸ், கலர்ஸ் நேம், ஃப்ளவர்ஸ் நேம், எது வேணுமோ நம்ம எழுதிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 3 சீட் எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆளுக்கு இப்போ எனக்கு வந்து பிங்க் கலர் பிடிச்சிருக்குன்னா நான் பிங்க்கில் 3 சீட் இது மாதிரி எழுதி வச்சுப்பேன். ஸோ ஒவ்வொருத்தரும் 3 சீட் எழுதி வச்சுப்பாங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு பர்சன் வந்து மொத்தமாக சேர்த்து குலுக்கி போடணும்.
குலுக்கி போட்டு அவங்கவுங்க ரேண்டமாக ஒரு 3 சீட்டு எடுப்போம். அதில் கண்டிப்பாக வந்து நமக்கு 3மே ஒரே மாதிரி வந்திருக்காதுல, வேறு வேறு மாதிரி வரும். நம்ம வந்து ஒரே பேரை இப்போ பிங்க்குன்னு எடுத்துக்கிட்டோம், பிங்க்கு நம்ம நினச்சது நம்ம சொன்னது தான் இல்லை, எந்த இது வேணாலும் யார் நினச்சது வேணாலும் நம்ம சேர்க்கலாம். ஆனால் ஒரே இதாக பிங்க்னா பிங்க்கில் 3 சீட் இருக்கணும், இப்போ எல்லோனா எல்லோவில் 3 சீட் நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து வின்னர். இது மாதிரி வந்து குலுக்கி போட்டவங்க வந்து இப்படி குலுக்கி போடுவாங்க. நம்ம வந்து அதை எடுத்து இந்த மாதிரி 3 சேர்த்தோம்னா நம்ம வந்து தரையில் வந்து இப்படி பூஸ்ட்னு கை வைக்கணும். கை வச்சு ஃபஸ்ட்டு யார் வச்சுருவாங்களோ அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலனாலுமே அவங்க வச்சோன்னே நம்ம செகண்டாக நம்ம அவங்க கை மேலே வச்சிடணும் கையை. ஸோ இப்படி தான் வந்து லாஸ்ட்டாக யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கம்மியான பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட்டு தரையில் கை வைக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் 1500. இப்போ 4 பேர் விளாட்றாங்கன்னா இப்போ 1500, 200, 100 நம்ம வந்து மார்க்ஸ் கொடுத்துக்கலாம். இதே வந்து 10 பேர்னா 1900 அந்த மாதிரி வந்து பிரித்து நம்ம மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் குலுக்குனாங்கன்னா அடுத்த டைம் வந்து இன்னொரு பர்சன் இப்படி மாற்றி போட்டு விளாட்லாம். இந்த கேமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நிறைய கேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் தான் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து ஒரு பென் ஃபைட். இது வந்து 2 பேர் விளாட்ற கேம். ஆக்சுவலாக நான் ஒரு ஆள் தான் விளாண்டேன். இதுவுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பென் வந்து ஒரு டேபிளில் 2 பேனா வச்சுட்டு அதை வந்து ஒரு கேரம் மாதிரி விளையாடி அந்த யாரோட பேனா வந்து கீழே விழுகுதோ அவங்க வந்து லூசர். ஸோ இந்த கேமும் நல்லாயிருக்கும், விளையாடி பாருங்கள். இதே போல் ராஜா ராணி இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டோர் கேம்ஸும் நிறையா இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பேப்பர் அண்ட் பென்னா மட்டும் வச்சு பார்த்ததுனால இந்த கேம்ஸ்லாம் நான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். தேங்க்யூ.